சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு சில நிமிடங்கள் என்ற நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டானது. இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அவரிடத்துல மட்டும்தான் சமாதானம் உண்டு. அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஆகையால அவர் மேல் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை வந்தது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். ஆம், அவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் நமக்காக சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். நான் சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த உலகமோ சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு, இந்த இடத்துக்கு போனா சமாதானம் கிடைக்கும், இந்த காரியத்தை செய்தால் நமக்கு சமாதானம் கிடைக்கும், இவ்விதமான ஒரு பரிகாரம் நாம் செய்தால் நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்று அவர்கள் மனம் போல போய்கொண்டிருக்கிறார்கள். எங்க சென்றாலும் சமாதானம் கிடைக்காது. இயேசு ஒருவரே சமாதானத்தை கொடுக்கிறவர். இயேசுவே சமாதான பிரபுவா இருக்கிறார். இயேசுவிடத்துல மட்டும்தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். அவருடைய இரத்தத்தினால் மட்டும்தான் நமக்கு சமாதானம் உண்டு. திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்துல நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் பணத்துக்கு குறைவே கிடையாது. நல்லா வாழ்ந்தார்கள். பட்டம் உண்டு, படிப்பு உண்டு, பதவி உண்டு, அந்தஸ்து உண்டு, ஆஸ்தி உண்டு, எல்லாம் உண்டு. அறிவு இருக்கிறது. ஞானத்தில் அவங்க குறைபட்டவர்கள் இல்லை. நல்ல படித்து பட்டம் வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குடும்பத்திலும் சமாதானம் இல்லை. என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லை என்றால் நாம் உயிரோடு இருந்தும் ஜீவனற்றது போல காணப்படும். எல்லா சொத்து சுகம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல், சந்தோஷத்தோடு அனுபவிக்க முடியாமல் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். ஆகையால்தான் கர்த்தர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. இன்னைக்கு நம்ம இடத்துல எல்லாம் இருந்தாலும் இயேசு நம்ம இடத்துல இருக்கிறாரா? இயேசுடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவி இயேசுவின் ரத்தத்தின் மூலமா அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் கடன் வாங்கி கடன் பிரச்சனையில சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்கள். நிறைய குடும்பங்கள்ல தன்னுடைய பிள்ளைகளை எவ்விதமாய் வளர்ப்பது என்று தெரியாமல் அவர்கள் விருப்பத்துக்கு அவர்களை விட்டு கடைசியில நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே என்று கலங்கி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள் இன்னைக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சமாதானம் இல்லை.
இயேசுவின் இரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு சமாதானம் உண்டு. அதை நீங்கள் அறிந்து இயேசுவினுடைய சிலுவையின் அருகே போங்க. இயேசுவின் சிலுவை கிட்டே போய், ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, அப்பா நீர் சமாதான பிரபு, உடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க என்று கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீ சுத்திகரிக்கப்பட்டாய் என்றார். கர்த்தருடைய சமாதானம் உன்னை நிரப்பும். உன் குடும்பத்தில் சமாதானம் காணப்படும். ஒரு சினிமா நடிகர் ஒரு சாட்சி சொல்லியிருந்தார். அவர் புதிதாக சினிமாவுக்கு போய் சேரும்போது நிறைய வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்ததாம். நிறைய வாய்ப்புகள் வர 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 அவர் என்ன செய்தார் என்றால், வாய்ப்புகள் நிறைய வருகிறதே என்று அதை நம்பி ஒரு பெரிய வீடை அவர் வாங்கினார். அந்த வீடை வாங்கி அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கொண்டிருந்தார். கடன் வாங்கி அந்த வீட்டை வாங்கினார். நமக்கு தான் நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறதே, அதிலிருந்து நாம் அந்த பணத்தை கட்டிவிடலாம் என்ற தைரியத்தோடு அவர் அந்த வீட்டை கடன் வாங்கி இன்னும் கொஞ்சம் பணங்கள் எல்லாம் சேர்த்து போட்டு அந்த வீட்டை வாங்கினார். வாங்கின கொஞ்ச நாட்கள்ல அவருக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் குறைந்து போனது. எல்லாம் குறைந்து போனது. அவரால் அந்த வீட்டிற்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்ட முடியவில்லை. இவர்கிட்ட வாங்கின கடன்காரர்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தார்கள். எல்லாரும் வீட்டிற்கு வந்து கத்த ஆரம்பித்தார்கள். அவர் செய்வது என்ன என்று தெரியவில்லை. இந்த இரவு நம் குடும்பத்தோடு மறித்து விடலாம் என்ற ஒரு முடிவோடு, தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவோடு காத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் டிவியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றியும் கர்த்தர் வைத்திருக்கிற சமாதானத்தை பற்றியும் அவர் அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார். அதை கேட்டதும் அவருக்குள்ள ஒரு சமாதானம் காணப்பட்டது. ஒரு உள்ளத்துல எழும்பி இருந்த அந்த கொந்தளிப்புகள், ஐயோ நம்ம மறிச்சு விடணும் என்ற அந்த பயங்கள், இந்த படபடப்பு எல்லாம் அடங்கி போனது. இயேசுவின் வார்த்தையை கேட்டவுடனே நம்மால் வாழ முடியும், நாம் வாழ்வோம், இந்த வீட்டை மற்றவருக்கு விற்று அந்த பணத்தை எடுத்து கடனை அடைப்போம் என்ற ஒரு தைரியம் அவருக்கு வந்தது. அவர் மறுபடியுமாய் அந்த வீட்டை விற்கலாம் என்று முற்படும் போது எல்லாரும் குறைந்த விலைக்கு அதை கேட்டார்கள். அவர் மறுபடியும் இயேசுவின் வார்த்தைகளை பிடித்து மறுபடியும் தன்னம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பா, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறீரே, என்னை மீட்டு கொண்டீரே அப்பா, மரண தருவாயிலிருந்த என்னை நீர் மீட்டு கொண்டீரே, எனக்கு புதிய வாழ்க்கை நீர் கொடுப்பீர், நிச்சயமா இந்த பூமியில என்னை நிலைநிற்க வைப்பீர் என்று அவர் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். இவர் எதிர்பார்த்த தொகையை கொடுத்து, என்ன தொகை இவர் எதிர்பார்த்தாரோ அவர் அந்த தொகையை கொடுத்து வாங்குவதற்கான ஒரு ஆள் வந்தாங்க. அந்த வீட்டை வாங்கி அந்த வீட்டை விற்று அவர்கள் என்ன பண்ணாங்க, அதை வித்துட்டு நம்ம இடத்துல இருந்து வெளியே வந்துடணும், நமக்கு ஒரு வீடு பார்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் போதே அந்த வாங்கினவர்கள், இந்த வீட்டை நீங்களே வாடகைக்கு இருங்க, நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டார்கள். அவருக்கு மிகவும் சந்தோஷம். அவருக்கு சந்தோஷத்துக்கு அளவில்லாமல் போனது. நம்ம எதிர்பார்த்த தொகை நமக்கு வந்தது. மறுபடியும் வித்து இந்த வீட்டுல நாமளே இருக்கிறோமே என்ற அவர் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அந்த வீட்டில் ஜீவித்தார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் மறித்து விடணும், எந்த நேரத்தில் கடன்காரன் வருவானோ, எந்த நேரத்தில் கேட்பானோ என்று அவர்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். அந்த தவிப்பு அவர்களிடத்துல இல்லை, அந்த அங்கலாய்ப்பு இல்லை, அந்த கடன் என்ற பிரச்சனைய போராட்டங்கள் இல்லை, அந்த பயம் அவர்களுக்குள்ள இல்லை. சமாதானமாய் கர்த்தர் அந்த வீட்டில் அவர்களை தங்க பண்ணினார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை கேளுங்க, இயேசுவிடத்துல நீங்க மன்றாடுங்க, அவரிடத்துல கேட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய ரத்தத்தினால் நீங்க கழுவப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தினால நமக்கு சமாதானம் உண்டானது என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டானது.
எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இயேசுவிடத்துல சமாதானம் உண்டு. ஐயா, இன்னைக்கு அந்த சமாதானத்தில் நீங்கள் குறைவுபட்டு இருந்தால், என்னுடைய வாழ்க்கையில சமாதானமே இல்லை என்று கலங்கி கொண்டிருந்தால், இயேசுவிடத்துல கேளுங்க. அப்படி சிலுவை அண்டை போங்க. ஒரு ரத்தத்தினால் கழுவி கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். என்னோடு ஜெபிப்பீர்களா? சோதர ஆண்டவரே, சோதரப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் மகிமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், சமாதானம் உள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாள்ல அப்பா கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே, அப்பா அந்த பிள்ளைகள் வர என் தேவன் நீர் உதவி செய்யுங்க. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க. சமாதானம் இல்லாமல் அப்பா தன்னுடைய குடும்பத்து சூழ்நிலையை அறிந்து அப்பா தற்கொலைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாம் மறைத்து விடலாம். நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான், நாம் எதற்காக வாழணும், நாம் என்ன செய்வது, வாழ்ந்தாலும் அடுத்த நாளை நாம் எவ்விதமாய் சந்திப்பது, இந்த இரவே நாம் மறைத்து விடலாம் என்று அப்பா முடிவு செய்திருந்த பிள்ளைகள் இருந்தால் என் தேவன் தயவாய் அவர்கள் உள்ளங்களை தொடுங்க. அப்பா, அவர்கள் உள்ளங்கள்ல அந்த விதமான சாத்தானுடைய சதி திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். என் தேவன் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு புதிய வாழ்க்கையை தாங்க. அப்பா, நீ சமாதான காரணர் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ சமாதானத்தை காப்பிடுங்கப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.